தேசிய கணக்கீடு தொடர்பான பாடத்தின் இறுதி பகுதிக்கு நாங்கள் இப்பொழுது வந்திருக்கின்றோம். இன்றைய பாடத்தில் நாங்கள் செலவு வழியில் எவ்வாறு தேசிய கணக்கீடை தயாரிப்பது போன்ற விடயங்களை அவதானிக்க இருக்கின்றோம். செலவு வழியில் தேசிய கணக்கீடு தயாரித்தல் இது முக்கியமான ஒரு தலைப்பு. உயர்தர பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்களுக்கு தெரியும், தேசிய கணக்கீடு தொடர்பான வினாக்களிலே 90% அதிகமான வினாக்கள் செலவு வழியிலான தேசிய கணக்கீடு சம்பந்தமாக தான் உங்களிடம் கேட்கப்படுகின்றது. ஆகவே இந்த செலவு வழியிலான தேசிய கணக்கீடு சம்பந்தமாக கூடுதலாக மாணவர்கள் முக்கியத்துவம் அளித்து இந்த பாடத்தை கவனிப்பதன் மூலம் உங்கள் பரீட்சையில் வருகின்ற வினாக்களுக்கு இலகுவாக விடையளிக்க முடியும். செலவு வழியில் தேசிய கணக்கீடு என்பது என்னவென்றால், குறிப்பிட்டதொரு காலப்பகுதியில் பொருளாதார பிரதேசம் ஒன்றில் முடிவுப் பொருட்கள் சேவைகள் மீது மேற்கொள்ளப்பட்ட மொத்த செலவுகளை ஒன்று சேர்ப்பதன் மூலம் செலவு வழியிலான தேசிய கணக்கீடு தயாரிக்கப்படுகின்றது. ஆகவே ஏற்கனவே நாங்கள் உற்பத்தி வருமான அணுகுமுறைகளை பார்த்தோம். செலவு வழியில் குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில் பொருளாதார பிரதேசம் ஒன்றில் முடிவுப் பொருட்கள் சேவைகள் மீது மேற்கொண்ட மொத்த செலவுகளை ஒன்று சேர்ப்பதன் மூலம் செலவு வழியிலான தேசிய கணக்கீடு தயாரிக்கப்படுகின்றது. முதலாவது நாங்கள் இதன் படிமுறைகளை பார்த்துவிட்டு அது தொடர்பாக இருக்கின்ற முக்கியமான எண்ணக்கருக்களை மட்டும் உங்களுக்கு விளக்கலாம் என நினைக்கின்றேன். செலவு வழியிலான தேசிய கணக்கீட்டில் இங்கு முதலாவது வீட்டுத்துறை முடிவுப் பொருட்கள் சேவைகள் மீது மேற்கொள்ளப்பட்ட செலவுகள் கவனத்தில் எடுக்கப்படும். அது தனியார் நுகர்வு எனும் தலைப்பில் உள்ளடக்கப்படும். அதே போன்று தனியார் துறையின் முதலீட்டு செலவுகள் உள்ளடக்கப்படும். தனியார் முதலீடு அல்லது உள்நாட்டு மூலதன வாக்கம் என இதற்கு பெயரிடப்படுகின்றது. அதே போன்று அரசாங்கம் முடிவுப் பொருட்கள் சேவைகள் மீது மேற்கொண்ட செலவுகள் ஒன்று சேர்க்கப்படுகின்றது. ஆக இந்த தனியார் நுகர்வு செலவுகளும் தனியாருடைய முதலீட்டு செலவுகளும் அரச நுகர்வு செலவுகளை ஒன்று சேர்ப்பதன் மூலம் மொத்த உள்நாட்டு செலவு கணிக்கப்படுகின்றது. ஆக மொத்த உள்நாட்டு செலவு என்பது குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில் பொருளாதார பிரதேசம் ஒன்றினுள் முடிவுப் பொருட்கள் சேவைகள் மீது மேற்கொள்ளப்பட்ட மொத்த செலவு, இது மொத்த உள்நாட்டு செலவு என கணிக்கப்படுகின்றது. இந்த மொத்த உள்நாட்டு செலவு என்பது மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு சமமாக இருக்க மாட்டாது. காரணம் என்னவென்றால், பொருளாதார பிரதேசம் ஒன்றில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் சேவைகளின் ஒரு பகுதி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கும். அதே போன்று பொருளாதார பிரதேசத்தில் உற்பத்தி செய்யப்படாத பொருட்கள் சேவைகள் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு தனியாராலும் அரசாலும் நுகர்வு முதலீட்டுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதனால் எப்பொழுதும் மொத்த உள்நாட்டு செலவு மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு சமமாகும் என கூற முடியாது. ஆகவே நாங்கள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை செலவு வழியை கணிக்க வேண்டுமாயின் மொத்த உள்நாட்டு செலவுடன் பண்டங்கள் சேவைகளினது இறக்குமதிகள் சேர்க்கப்பட வேண்டும். பண்டங்கள் சேவைகளினது ஏற்றுமதிகள் சேர்க்கப்பட வேண்டும். அதே போன்று பண்டங்கள் சேவைகளினது இறக்குமதிகள் கழிக்கப்பட வேண்டும். ஏற்றுமதிகள் சேர்க்கப்பட வேண்டும், இறக்குமதிகள் கழிக்கப்பட வேண்டும். கழித்தால் பெறப்படுவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி என அழைக்கப்படும். இங்கு அடிப்படை விலை வராது, வருகின்ற விலை சந்தை விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியாக கணிக்கப்படும். இதில் தனியார் நுகர்வுக்கான தேசிய கணக்கீட்டில் குறியீடு C பயன்படுத்தப்படும். மொத்த உள்நாட்டு மூலதனத்திற்கான குறியீடு I பயன்படுத்தப்படும். அரச நுகர்வுக்கான குறியீடு G பயன்படுத்தப்படும். ஆகவே மொத்த உள்நாட்டு செலவுக்கு GDE என குறியீடு பயன்படுத்துவோம். பண்டங்கள் சேவைகள் ஏற்றுமதிக்கு X எனும் குறியீடு பயன்படுத்தப்படும். பண்டங்கள் சேவைகளின் இறக்குமதிக்கு M எனும் குறியீடு பயன்படுத்தப்படும். மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு GDP எனும் குறியீடு பயன்படுத்தப்படும். அந்த அடிப்படையில் இலகுவாக நீங்கள் நினைவைத்துக் கொள்ள வேண்டும். செலவு வழியிலான தேசிய கணக்கீட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது C சக I சக G சக X M ஆக X சேர்க்கப்பட வேண்டும், M கழிக்கப்பட வேண்டும். C சக I சக G சக X M இலகுவாக உங்களுக்கு நினைவைத்துக் கொள்ள வேண்டும். GDP செலவு வழியை கணிப்பது. இங்கு பண்டங்கள் சேவைகள் ஏற்றுமதி, பண்டங்கள் சேவைகள் இறக்குமதி இவ்விரண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் தேறிய ஏற்றுமதி என அழைக்கப்படும். சென்மதி நிலுவையாக இருந்தால் இது நடைமுறை கணக்கில்
பண்டங்கள் சேவைகள் கணக்கு மீதியாக கருதப்படும். சென்மதி நிலுவையாக இருந்தால் இது நடைமுறை கணக்கில் பொருட்கள் சேவைகள் கணக்கு மீதி அல்லது பண்டங்கள் சேவைகள் கணக்கு மீதியாக கருதப்படும். ஆகவே செலவுகளிலான தேசிய கணக்கீட்டில் இலகுவாக நீங்கள் முதலாவது மாதிரி அமைப்பை நினைவைத்துக் கொள்ள வேண்டும். தனியார் நுகர்வு, மொத்த உள்நாட்டு மூலதனாக்கம், அரச நுகர்வு மூன்றையும் சேர்த்து வருவது மொத்த உள்நாட்டு செலவு. மொத்த உள்நாட்டு செலவுடன் பண்டங்கள் சேவைகளது ஏற்றுமதிகள் சேர்க்கப்பட வேண்டும். பண்டங்கள் சேவைகளது இறக்குமதிகள் கழிக்கப்பட வேண்டும். கழித்தால் மொத்த உள்நாட்டு உற்பத்தி பெறப்படும். இது சந்தை விலையில் காணப்படும். இதை நீங்கள் அடிப்படை விலையை கூட்டிய பெறுமதி காண வேண்டுமாக இருந்தால் அது பழைய செய்முறைகளுக்குமே நீங்கள் பெறலாம். ஆனால் இந்த மாதிரி அமைப்பை நீங்கள் கட்டாயம் நினைவைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாங்கள் இதில் உள்ள சில முக்கியமான எக்ஸாமில் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது பெரிய ஒரு பாடப்பரப்பு. அதை எல்லாமே பரீட்சைக்கு தேவையானது என நான் குறிப்பிடவில்லை. பரீட்சையில முக்கியத்துவம் பெறுகின்ற ஒரு சில தலைப்புகளை இதில் உங்களுக்கு விளக்கலாம் என நினைக்கின்றேன். முதலாவது நாங்கள் நுகர்வு செலவு தொடர்பாக சற்று பார்ப்போம். நுகர்வு செலவு என்பது பொதுவாக உங்களுக்கு தெரியும், இறுதி நுகர்விற்காக அல்லது இறுதி பயன்பாட்டிற்காக பொருட்கள் சேவைகளை பயன்படுத்துவது நுகர்வு செலவு என அழைக்கப்படும். இந்த நுகர்வு செலவு இரண்டு விதமாக காணப்படுகின்றது. ஒன்று இறுதி நுகர்வு செலவு, ஒரு நுகர்வு செலவு இறுதி நுகர்வு செலவு என அழைக்கப்படுகின்றது. இன்னும் ஒன்று உண்மை இறுதி நுகர்வு செலவு என அழைக்கப்படுகிறது. இறுதி நுகர்வு செலவு உண்மை இறுதி நுகர்வு செலவு என அழைக்கப்படுகிறது. இறுதி நுகர்வு செலவு என்பது இறுதி பயன்பாட்டுக்காக எண்ட் யூஸ் நாங்கள் சொல்லுவோம், அதாவது பயன்பாடு அதோட முடிவடைகின்றது. அந்த இறுதி நுகர்விற்காக பொருட்கள் சேவைகளை பயன்படுத்துவது இறுதி நுகர்வு செலவு என அழைக்கப்படும். அல்லது பொருட்கள் சேவைகளை உடமையாக்கிக் கொள்வது இறுதி நுகர்வு செலவு என அழைக்கப்படும். நான் ஒரு வீடொன்றை கொள்வனவு செய்கின்றேன் என்றால் அது இறுதி நுகர்வு செலவு என அழைக்கப்படும். உண்மை இறுதி நுகர்வு செலவு என்பது என்னவென்றால், உண்மையாகவே அந்த பொருட்கள் சேவைகளை யார் உடமையாக்கி கொண்டார்கள் என்பதை கவனத்தில் கொள்ளாமல் கணிக்கப்படுகின்ற நுகர்வு செலவே இறுதி நுகர்வு செலவாகும். பொதுவாக மாணவர்கள் இங்கு தெளிவொன்றை பெற்றுக் கொள்ள வேண்டும். இறுதி நுகர்வு செலவு என்பது என்னவென்றால், முதலாவது இறுதி நுகர்வு செலவு என்பது பொருட்கள் சேவைகளை உடமையாக்கிக் கொள்வது, பயன்பாட்டிற்காக பொருட்கள் சேவைகளை உடமையாக்கிக் கொள்வது. உண்மை இறுதி நுகர்வு செலவு என்பது என்னவென்றால், பொருட்கள் சேவைகளை உண்மையாக யார் உடமையாக்கி கொண்டார்கள் என்பதை கவனிக்காமல் கணிக்கப்படுகின்ற நுகர்வு செலவு. உதாரணத்தில் நாங்கள் வைத்துக் கொள்வோம், அரசாங்கமானது வீட்டுத்துறையை நலன்களை அடிப்படையாக கொண்டு கல்வி மீது செலவிடுகின்றது, சுகாதாரம் மீது செலவிடுகின்றது, விளையாட்டுகள் மீது செலவிடுகின்றது, மாற்றல் செலவுகளை செய்கின்றது. உண்மையாகவே இதற்கான செலவுகள் அரசாங்கத்தினால் தான் மேற்கொள்ளப்படுகின்றது. ஆனால் அது வீட்டுத்துறையின் நுகர்வு செலவாகத்தான் கணிக்கப்படுகின்றது. ஆகவே உண்மை இறுதி நுகர்வு செலவு என்பது யார் அந்த நுகர்வுக்காக பணத்தை செலுத்தினார்கள், யார் உண்மையாக உடமையாக்கி கொண்டார்கள் என்பதை கவனத்தில் கொள்ளாமல் நுகர்வை யார் மேற்கொண்டார்கள் என்பதை அடிப்படையாக கொண்டு நுகர்வு செலவை கணிக்கிறது. அதுதான் இறுதி உண்மை நுகர்வு செலவு என அழைக்கப்படுகின்றது. ஆகவே இங்கு நுகர்வு செலவுகளை முதலாவதாக இரண்டு அடிப்படைகளில் வகைப்படுத்தலாம். ஒன்று இறுதி நுகர்வு செலவு, உண்மை இறுதி நுகர்வு செலவு என இரண்டு விதமாக காணப்படுகின்றது. இதில் நாங்கள் இறுதி நுகர்வு செலவு சம்பந்தமாகத்தான் இங்கு நாங்கள் படிக்க இருக்கின்றோம். தேசிய கணக்கீட்டில் இறுதி நுகர்வு செலவு இரண்டு விதமாக காணப்படுகின்றது. ஒன்று வீட்டுத்துறை நுகர்வு செலவு, தனியார் நுகர்வு செலவு என அழைக்கப்படுகின்றது. தனியார் நுகர்வு செலவு. அதே போன்று அரசாங்கத்தின் நுகர்வு செலவு, பொதுத்துறை நுகர்வு செலவு அல்லது அரச நுகர்வு செலவு என அழைக்கப்படுகின்றது. இவ்விரு நுகர்வு செலவுகளின் கூட்டுத்தொகை மொத்த நுகர்வு செலவாக கணிக்கப்படுகின்றது. அடுத்து நாங்கள் அவதானிப்போம், தனியார் நுகர்வு செலவில் என்னென்ன விடயங்கள் உள்ளடங்கும், அரச நுகர்வு செலவில் என்னென்ன விடயங்கள் உள்ளடங்கும் என்பதை சுருக்கமான முறையில் அடுத்ததாக நாங்கள் அவதானிப்போம். தேசிய கணக்கீட்டில் மொத்த நுகர்வு செலவானது இரண்டு பிரதான தலைப்புகளாக வகைப்படுத்தப்படும். முதலாவது தலைப்பு வீட்டுத்துறை நுகர்வு அல்லது தனியார் நுகர்வு, இரண்டாவது தலைப்பு பொதுத்துறை நுகர்வு அல்லது அரச நுகர்வு. இவ்விரண்டின் கூட்டுத்தொகை மொத்த நுகர்வாக கணிக்கப்படும். இங்கு நாங்கள் தனியார் நுகர்வு அல்லது வீட்டுத்துறை நுகர்வில் உள்ள என்னென்ன விடயங்கள் உள்ளடங்கும் என்பதை பார்ப்போம். தனியார் நுகர்வு செலவை பொறுத்த மட்டும் அந்த சி, நாங்கள் குறியீட்டு வடிவில் சி என சொல்லும். அந்த சியில் எம்சிக்யூவில் ஏதாவது செய்ய வேண்டி ஏற்பட்டால் அது தொடர்பான பயிற்சிக்குரிய இலக்கங்கள். வீட்டுத்துறை கொள்வனவு செய்யும் சகல பொருட்கள் சேவைகளும் தனியார் நுகர்வு செலவின் உள்ளடங்கும். அதே போன்று பண்ட பரிமாற்றம், ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு வீட்டுத்துறையிடமிருந்து பொருள் ஒன்றை பெற்றுக் கொள்கின்ற அந்த பண்டமாற்று முறைகள்
அவைகளும் நுகர்வு செலவாக உள்ளடக்கப்படும். அதே மாதிரி பொருள் அடிப்படையில் வீட்டுத்துறைக்கு கிடைக்கின்ற உதவிகளும் வீட்டுத்துறை நுகர்வு செலவாக உள்ளடக்கப்படும். தனிப்பட்ட நுகர்வுக்கு உற்பத்தி செய்த பொருட்கள், நேர் உற்பத்திகள், தனது தேவைக்காக உற்பத்தி செய்த பொருட்கள் நுகர்வு செலவில் உள்ளடக்கப்படும். அடுத்து 5வது நாள் எழுதியிருக்கிற மிக முக்கியமானது, அரசாங்கம் தான் உண்மையாக இதுக்கான நுகர்வு செலவை செய்கின்றது. ஆனால் இங்கு உண்மையாக நுகர்வை மேற்கொள்கின்றவர்கள் வீட்டுத்துறை. அதனால் இந்த கல்வி, சுகாதாரம், விளையாட்டு, சமூக பாதுகாப்புகள் மீது அரசாங்கம் மேற்கொள்கின்ற செலவுகள் வீட்டுத்துறை நுகர்வு செலவாக உள்ளடக்கப்படும். பொதுத்துறை நுகர்வு அல்லது அரச நுகர்வு குறியீட்டிலே நாங்கள் G எனும் குறியீட்டை பயன்படுத்துகின்றோம். அதில் அரசாங்கம் ஊழியர் வருமானம் அடிப்படையில் வழங்குகின்ற சம்பளம், கூலிகள், அதே போன்று அரசாங்கத்தின் இடைநிலை நுகர்வுகள், நிலையான மூலதன நுகர்வுகள், தேசிய பாதுகாப்பு, அரசாங்கத்தின் நீதி சேவை மீதான செலவுகள், சூழல் பாதுகாப்பு மீதான செலவுகள் அரசாங்கத்தின் நுகர்வு செலவாக உள்ளடக்கப்படும். ஆகவே மொத்த நுகர்வு செலவு என்பது தனியார் நுகர்வு செலவினதும் அரச நுகர்வு செலவினதும் கூட்டுத்தொகையாக கருதப்படும். ஆகவே மாணவர்களுக்கு பரீட்சைக்கு SNA 2008 இன்னும் அதிகமான விளக்கங்கள் அளிக்கப்பட்டிருந்தாலும் கூட மாணவர்களுக்கு பரீட்சை கேட்ப விதத்தில் உங்களுக்கு சுருக்கமான முறையில் இந்த நுகர்வு செலவுகள் இரண்டையும் விளக்கியிருக்கின்றேன். இந்த விளக்கங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாங்கள் அவதானிப்போம், மொத்த உள்நாட்டு மூலதனாக்கம் என்பது என்னவென்பதை அடுத்ததாக நாங்கள் அவதானிப்போம். அடுத்ததாக நாங்கள் மொத்த உள்நாட்டு மூலதனாக்கம் சம்பந்தமாக பார்ப்போம். குறிப்பிட்ட காலப்பகுதியில் நீண்ட கால பயன் கருதி மேற்கொள்கின்ற செலவுகள் தான், அதுவும் தனியார் துறை மேற்கொள்கின்ற செலவுகள் தான் மொத்த உள்நாட்டு மூலதனாக்கம் எனும் தலைப்பில் உள்ளடக்கப்படுகின்றது. இங்கு மொத்த உள்நாட்டு மூலதனாக்கம் என்பது 3 தலைப்புகளாக வகைப்படுத்தப்படும். ஒன்று உள்நாட்டு நிலையான மூலதனாக்கம் என்ற ஒரு தலைப்பு, இருப்பு மாற்றம் என்ற ஒரு தலைப்பு, பெறுமதி சொத்துக்களில் ஏற்பட்ட மாற்றம் என்ற தலைப்பு. 3 தலைப்புகளாக மொத்த உள்நாட்டு மூலதனாக்கம் வகைப்படுத்தப்படும். ஒன்று மொத்த உள்நாட்டு நிலையான மூலதனாக்கம், 2வது இருப்பு மாற்றம், 3வது பெறுமதி சொத்துக்களில் ஏற்பட்ட மாற்றம். முதலாவது நாங்கள் அவதானிப்போம் மொத்த உள்நாட்டு நிலையான மூலதனாக்கம் சம்பந்தமாக. மொத்த உள்நாட்டு நிலையான மூலதனாக்கம் என்பது குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில் நீண்ட கால பயன் கருதி மெய்ச்சொத்துக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட செலவுகள் நிலையான மூலதனாக்கம் என வரைவிலக்கணப்படுத்தப்படுகின்றது. இந்த நிலையான மூலதனாக்கம் தொடர்பாக பல MCQகள் பரீட்சையில் கேட்கப்படுவதனால் அதில் என்னென்ன விடயங்கள் எல்லாம் உள்ளடங்கும் என்பதை நான் உங்களுக்கு பட்டியல்படுத்தி விளக்குகின்றேன். அந்த விடயங்களை மாணவர்கள் தெளிவாக அவதானித்துக் கொள்ள வேண்டும். மொத்த உள்நாட்டு நிலையான மூலதனாக்கம் என்பதனுள் பல விடயங்கள் உள்ளடங்கும். முதலாவது பாருங்கள், வீடுகள் நிர்மாணம் செய்வது, வீடமைப்புகள். 2வது வீடுகள் அல்லாத கட்டடங்கள் நிர்மாணம் செய்வது, உதாரணத்திற்கு தொழிற்சாலைகள் நிர்மாணம் செய்வது, பாடசாலைகள் நிர்மாணிப்பது, வைத்தியசாலைகள் நிர்மாணிப்பது, இது போன்ற விடயங்கள். 3வது ஏனைய நிர்மாணங்கள் என்ற பொழுது பாதைகள், அதிவேக பாதைகள் நிர்மாணிப்பது, விமான நிலையங்கள் நிர்மாணிப்பது, அதே போன்று துறைமுகங்கள் நிர்மாணிப்பது, இதெல்லாம் ஏனைய நிர்மாணங்கள் எனும் தலைப்பில் உள்ளடக்கப்படுகின்றது. 4வது காணி அபிவிருத்தி எனும் பொழுது வனாந்தரங்களை உற்பத்திகளுக்கு ஏற்ற விதத்தில் புனரமைப்பு செய்வது, அல்லது அண்மையில் இலங்கையில் மேற்கொண்டவாறு கடல்களை நிரப்பி அதை உற்பத்திக்கு பொருத்தமான நிலமாக மாற்றுவது காணி அபிவிருத்தி எனும் தலைப்பில் உள்ளடக்கப்படுகின்றது. அதே போன்று குறிப்பிட்ட வருட காலப்பகுதியில் இயந்திர சாதனங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட செலவுகள் உள்நாட்டு நிலையான மூலதனாக்கம். அதே போன்று போக்குவரத்து கருவிகள் மீது மேற்கொள்ளப்பட்ட அது வாகனங்கள், உற்பத்திக்கு பயன்படுத்துகின்ற வாகனங்கள், அதே போன்று உற்பத்திக்கு பயன்படுத்துகின்ற ஏனைய போக்குவரத்து கருவிகள் மீது மேற்கொள்ளப்பட்ட செலவுகள், அதே போன்று ICT தகவல் தொழில்நுட்பத்துடன் தொடர்புடைய உபகரணங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட செலவுகளும் உள்நாட்டு நிலையான மூலதனாக்கத்தில் உள்ளடக்கப்படும். அதே போன்று ஆயுத உற்பத்திகள், அந்த ஆயுதத்துடன் தொடர்புடைய கருவிகள் மீது மேற்கொள்ளப்பட்ட செலவுகள் உள்ளடக்கப்படும். அதே போன்று உற்பத்தி செய்யப்பட்ட உயிருள்ள வளங்கள், பண்ணைகள், வளர்ப்புகள், இந்த உயிருள்ள வளங்கள் எனும் தலைப்பில் முக்கியமாக கால்நடை வளர்ப்புகள் குறிப்பிட்ட வருடத்தில் மேற்கொள்வார்கள், அதுவும் உள்நாட்டு நிலையான மூலதனாக்கத்தில் உள்ளடக்கப்படும். அதே போன்று மூலிகை மருந்து உற்பத்திகள், வாசனை திரவியங்களின் உற்பத்திகள் போன்றவைகளும் உள்நாட்டு நிலையான மூலதனாக்கமாக கருதப்படும். அதே போன்று புலமை சொத்துக்கள், அது தொடர்பான உற்பத்திகள் குறிப்பிட்ட வருடத்தில், அதே போன்று ஆராய்ச்சி அபிவிருத்திகள் மீது மேற்கொள்ளப்பட்ட செலவுகள் உள்நாட்டு நிலையான மூலதனமாக உள்ளடக்கப்படும். அதே போன்று கடைசியாக உற்பத்தி செய்யப்படாத நிதி அல்லாத சொத்துக்கள், சில இயற்கை வளங்கள் காணப்படுகின்றது,
உற்பத்தி செய்யப்படாத நிதி அல்லாத சொத்துக்கள் எனும் பொழுது சில இயற்கை வளங்கள் காணப்படுகின்றது, பொருளாதார பெறுமதி உள்ள இயற்கை வளங்கள். அவை பொருளாதார ரீதியாக பெறுமதி உள்ள இயற்கை வளங்கள், அதே போன்று அந்த குறிப்பிட்ட வருடத்தில் அதில் ஏற்பட்ட மாற்றங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும். அனுமதி பத்திரங்கள், லைசன்கள், அதே மாதிரி குத்தகை வழங்குதல், அது தொடர்பான ஏற்பட்ட மாற்றங்கள், நன்மதிப்பு, ஆக்க உரிமை, வியாபார குறிகளில் குறிப்பிட்ட வருடத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள், இவை அனைத்தும் உள்நாட்டு நிலையான மூலதனமாக்கம் எனும் தலைப்பில் உள்ளடக்கப்படும். இது தவிர இரண்டாவது தலைப்பாக இருப்பு மாற்றம் என்பது உள்ளடக்கப்படும். இருப்புக்கள் என்பது மூலப்பொருள் உற்பத்திக்கு பயன்படுத்துகின்ற மூலப்பொருட்கள், உற்பத்தியில் காணப்படுகின்ற முடிவுப் பொருட்கள், உற்பத்தி செயற்பாட்டில் உள்ள குறை வேலைகள் இருப்புக்கள் என கருதப்படும். ஆரம்ப இருப்புக்கும் இறுதி இருப்புக்கும் இடையிலான வித்தியாசம் இருப்பு மாற்றமாக கருதப்படும். இது நேர்கணியமாகவும் இருக்கலாம் அல்லது எதிர்கணியமாகவும் இருக்கலாம். ஆரம்ப இருப்புக்கும் இறுதி இருப்புக்கும் இடையிலான வித்தியாசமே இருப்பு மாற்றமாக கருதப்படும். அதே போன்று மூன்றாவது ஒரு விடயம் பெறுமதி சொத்துக்களில் ஏற்பட்ட மாற்றம். பெறுமதி சொத்துக்கள் என்பது அது இந்த தங்கம் போன்ற பெறுமதி சொத்துக்களா இருக்கலாம், அல்லது ரத்தின கற்களாக இருக்கலாம், முத்து, மகரந்தம், இது மாதிரி உள்ள பெறுமதியான சொத்துக்கள் காணப்படுகின்றது. அந்த சொத்துக்களை கொள்வனம் செய்தல், விற்பனை செய்தல் உள்ளடக்கப்பட மாட்டார். வியாபார நோக்கத்தில் சொத்துக்களை உடைமையாக்கிக் கொள்ளுதல், முத்து போன்றவைகளை உள்ளடக்கப்பட மாட்டார். அது இந்த நூதன சாலைகளில் காணப்படுகின்ற இந்த பெறுமதி வாய்ந்த எங்கட நாட்டுக்கே உரித்தான அல்லது பெறுமதியான இந்த சொத்துக்களில் ஏற்பட்ட மாற்றங்கள், அவைகள உள்ளடக்கங்கள் இருக்கேனும் அகற்றப்பட்டவைகள் இருக்கேனும் அவற்றின் பெறுமதியில் ஏற்பட்ட மாற்றங்களும் நிலையான மூலதனாக்கமாக உள்ளடக்கப்படும். ஆகவே குறிப்பிட்ட ஒரு வருடத்தில் உள்நாட்டு மூலதனவாக்கம் என்பது ஒன்று நிலையான மூலதனவாக்கம், இரண்டாவது இருப்பு மாற்றம், மூன்றாவது பெறுமதி சொத்துக்களில் ஏற்பட்ட மாற்றம். இந்த மூன்று விடயங்களையும் உள்ளடக்கியதுதான் உள்நாட்டு மூலதனாக்கம் என உள்ளடக்கப்படுகின்றது. ஆகவே தனியார் நுகர்வு செலவையும் அரசுத்துறை நுகர்வு செலவையும் உள்நாட்டு மூலதனாக்கத்தையும் ஒன்று சேர்த்தால் மொத்த உள்நாட்டு செலவு பெறப்படும். மொத்த உள்நாட்டு செலவுடன் ஏற்றுமதிகளை சேர்க்க வேண்டும், இறக்குமதிகளை கழிக்க வேண்டும். கழித்துவிட்டால் சந்தை விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இது ஒரு முக்கியமான விடயம். இதில் தான் சில எம்சிக்யூகளும் உங்களுக்கு கேட்கப்படுகின்றது. ஏராளமான பகுதி 2க்குரிய பயிற்சிகளும் செலவு வழியிலான தேசிய கணக்கீட்டில் தான் உள்ளடக்கப்படுகின்றது. ஆகவே இதை மாணவர்கள் அதிகம் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த பாடத்தில் இறுதி பகுதியில் சில முக்கியமான தலைப்புகளை மட்டும் உங்களுக்கு விளக்கலாம் என்று நினைக்கின்றேன். அதில் ஒன்றுதான் ஒரு நாட்டின் வழக்கிடைப்படம் என்பது. ஒரு நாட்டிற்கு பொருட்கள் சேவைகள் என்னென்ன வழிகளில் கிடைக்கின்றது என்பதுதான் வழக்கிடைப்படம் என்பது. ஒரு நாட்டிற்கான பொருட்கள் சேவைகள் 2 வழிமுறைகளில் கிடைக்கின்றது. ஒன்று, அந்த நாட்டிலே அந்த மக்கள் பொருளாதார பிரதேசத்தில் உற்பத்தி செய்து கொள்கின்றார்கள், மொத்த உள்நாட்டு உற்பத்தி மூலம் கிடைக்கின்றது. இரண்டாவது, உற்பத்தி செய்ய முடியாத பொருட்கள் சேவைகளை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்கின்றார்கள். ஆக ஒரு நாட்டின் வழக்கிடைப்படம் என்பது மொத்த உள்நாட்டு உற்பத்தியும் இறக்குமதியுமாக இருக்கிறது. அதே போன்று ஒரு நாட்டின் வள பயன்பாடு என்பது அந்நாட்டுக்கு கிடைக்கத்தக்கதாக உள்ள பொருட்கள் சேவைகள் என்னென்ன தேவைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றது என்பது. ஆகவே ஒன்று, அந்த நாட்டு மக்கள் பொருட்கள் சேவைகளை நுகருகின்றார்கள். இரண்டாவது, அந்த நாட்டு மக்கள் பொருட்கள் சேவைகளின் ஒரு பகுதியை முதலீடு செய்கின்றார்கள். மூன்றாவது, ஒரு பகுதியை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்றார்கள். ஒரு நாட்டின் வழக்கிடைப்படம் என்பது 2 விடயங்களும், ஒரு நாட்டின் வள பயன்பாடு 3 தேவைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. பொதுவாக பொருளியலில் கூறப்படுகின்ற முக்கியமான ஒரு கருத்து தான், ஒரு நாட்டின் வழக்கிடைப்படம் என்பது வள பயன்பாட்டிற்கு சமமாக காணப்படும். வழக்கிடைப்படம் என்பது வள பயன்பாட்டிற்கு சமமாக காணப்படும். நாங்கள் சமன்பாட்டு ரீதியாக காட்டினால் வழக்கிடைப்படம் என்பது 2 விதத்தில் இடம்பெறும். ஒன்று, மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இரண்டாவது, உற்பத்தி செய்ய முடியாதவைகள் இறக்குமதி செய்யப்படும். வள பயன்பாடு என்பது நுகர்வுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. அது தனியார் நுகர்வு, அரசு நுகர்வு என இருவாயப்படும். முதலீட்டுக்கு பயன்படுத்தப்படுகின்றது I எனும் குறியீடு. ஏற்றுமதிக்கு பயன்படுத்தப்படுகின்றது X எனும் குறியீடு. ஆகவே இதுவே 2க்கு சமம். இன்னும் நாங்கள் தெளிவாக இதை நிறுவதாக இருந்தால், GDP என்பது செலவு வழியில் நாங்கள் பார்த்தோம். C சக I சக G சக XI என்ற பெறுமதிக்கு சமம். இங்கால சக M மட்டும் காணப்படுகின்றது. இங்கால C சக G சக I சக X ஆக காணப்படுகின்றது. ஆகவே இதில் இந்த சயமும் சகமும் வெட்டுப்பட்டு போனால் இங்கால உள்ள பெறுமதி இங்கால உள்ள பெறுமதிக்கு சமம். ஆக உங்கள்கிட்ட கேள்வி ஒன்று கேட்டால், ஒரு நாட்டின் வழக்கிடைப்படம் என்றால் என்ன, வள பயன்பாடு என்றால் என்ன, இரண்டும் ஒவ்வொன்றுக்கு சமம் என ஏன் கூறப்படுகின்றது போன்ற விடயங்களுக்கான விளக்கங்கள் இதில் காணப்படுகின்றது. அடுத்ததாக
அடுத்ததாக முக்கியமாக அடிக்கடி வருகின்ற ஒரு கேள்விதான் மொத்த உள்நாட்டு சேமிப்பு, மொத்த தேசிய சேமிப்பு சம்பந்தமான விளக்கங்கள். மொத்த உள்நாட்டு சேமிப்பை பொறுத்த மட்டுக்கும் குறிப்பிட்ட ஒரு பொருளாதார பிரதேசத்தில் வீட்டுத்துறை, நிறுவனத்துறை, அரசு துறையினால் சேமிக்கப்பட்ட மொத்த அளவு மொத்த உள்நாட்டு சேமிப்பு என அழைக்கப்படுகின்றது. ஆக இந்த மொத்த உள்நாட்டு சேமிப்பினை பொறுத்த மட்டுக்கும் மொத்த உள்நாட்டு சேமிப்பினை 3 விதத்தில் கணிப்பிட முடியும். முதலாவது இலகுவான வழிமுறை வீட்டுத்துறை சேமிப்பு, அதே போன்று அரசு துறை சேமிப்பு, அதே போன்று நிறுவனத்துறை சேமிப்பு. இந்த 3 சேமிப்புகளையும் ஒன்று சேர்ப்பதன் மூலம் மொத்த உள்நாட்டு சேமிப்பை கணிக்கலாம். வீட்டுத்துறையின் செலவிடத்தக்க வருமானத்தை வீட்டுத்துறை நுகர்வை கணிக்க வேண்டும். அரசு சேமிப்பு என்பது அரசு வரவு செலவு திட்டத்தின் நடைமுறை கணக்கு மீதி. நிறுவனத்துறை சேமிப்பு என்பது நிறுவனத்துறையின் பகிரப்படாத லாபங்களும் ஒதுக்கங்களும் நிறுவனத்துறை சேமிப்பாக கருதப்படும். அல்லது மொத்த உள்நாட்டு சேமிப்பை கணிக்கக்கூடிய இன்னும் ஒரு இலகுவான வழிமுறை மொத்த உள்நாட்டு சேமிப்பு என்பது மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இலங்கையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி செலவு வழியில் தான் கணிக்கப்படுகின்றது. இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து மொத்த நுகர்வை நீக்க வேண்டும். குறியீட்டு வடிவிலான சொல்வதாக இருந்தால் ஜிடிபியிலிருந்து, மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து மொத்த நுகர்வாகிய சியையும் ஜியையும் நீக்கிவிட்டால் அது மொத்த உள்நாட்டு சேமிப்பாக கருதப்படும். அல்லது மொத்த உள்நாட்டு சேமிப்பினை நீங்கள் கணிப்பதற்கு இன்னும் ஒரு இலகுவான வழிமுறை மொத்த மூலதனவாக்கம். மொத்த முதலீட்டிலிருந்து மொத்த முதலீட்டுடன் நீங்கள் தேறிய ஏற்றுமதியை சேர்த்தாலும் அந்த விடை பெறப்படும். குறியீட்டு வடிவில் சொல்வதாக இருந்தால் ஐசஹா, எக்ஸை, இது 3மே மொத்த உள்நாட்டு சேமிப்பை கணிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய 3 முறைகள். இரண்டாவது நாங்கள் வருகின்றோம் மொத்த தேசிய சேமிப்பு தொடர்பாக. மொத்த தேசிய சேமிப்பு என்பது குறிப்பிட்ட ஒரு வருட காலப்பகுதியில் ஒரு நாட்டிற்கே உரித்தான சேமிப்பை தான் நாங்கள் மொத்த தேசிய சேமிப்பு என குறிப்பிடுகின்றோம். மொத்த தேசிய சேமிப்பை நீங்கள் கணிக்க வேண்டுமாக இருந்தால் அடிக்கடி கேள்விகள் வருகின்ற ஒரு விடயம், நீங்கள் மொத்த உள்நாட்டு சேமிப்புடன், மேலே நீங்கள் கணித்த மொத்த உள்நாட்டு சேமிப்புடன் 2 விடயங்களை சேர்க்க வேண்டும். ஒன்று வெளிநாட்டிலிருந்து கிடைத்த தேறிய முதன்மை வருமானத்தை உள்ளடக்க வேண்டும். இரண்டாவது மொத்த உள்நாட்டு சேமிப்புடன் வெளிநாட்டு தேறிய மாற்றல்களை உள்ளடக்க வேண்டும். வெளிநாட்டிலிருந்து கிடைத்த தேறிய முதன்மை வருமானம் என்பது சென்மதி நிலுவையை பொறுத்த மட்டுக்கும் முதலாம் நிலை வருமான கணக்கு. வெளிநாட்டு தேறிய மாற்றல்கள் என்பது சென்மதி நிலுவையை பொறுத்த மட்டுக்கும் இரண்டாம் நிலை வருமான கணக்கு. இதை அடிப்படையாக வைத்து மொத்த உள்நாட்டு சேமிப்பு என்பதற்கு தேசிய சேமிப்பு என்பதற்கு இன்னும் ஒரு இலகுவான வரைவிலக்கணம் அல்லது இலகுவான சமன்பாடு என்று சொல்வார்கள். இங்கிருந்து ஆரம்பிப்பார்கள். மொத்த முதலீடு இந்த எக்ஸ்ஐஎம் என்பது பண்டங்கள் சேவைகள் கணக்கு. பண்டங்கள் சேவைகள் முதலாம் நிலை வருமானம், இரண்டாம் நிலை வருமானம் எல்லாத்தையும் சேர்த்து விட்டால் தேசிய சேமிப்பு வந்து. ஆகவே சென்மதி நிலுவையின் நடைமுறை கணக்கு. சென்மதி நிலுவையின் நடைமுறை கணக்கை பொறுத்த மட்டும் 3 கணக்குகள் இருக்கின்றது. ஒன்று பொருட்கள் சேவைகள் கணக்கு, முதலாம் நிலை வருமான கணக்கு, இரண்டாம் நிலை வருமான கணக்கு. ஆகவே மொத்த தேசிய சேமிப்பை காண்பதற்கு நீங்கள் மொத்த முதலீட்டோடு சென்மதி நிலுவையின் நடைமுறை கணக்கு மீதியை சேர்த்து விட்டால் மொத்த தேசிய சேமிப்பை பெறலாம். அதிலிருந்து இன்னும் ஒரு சமன்பாடை கூட உருவாக்குவார்கள். மொத்த தேசிய சேமிப்பிற்கும் மொத்த முதலீட்டிற்கும் இடையிலான வித்தியாசம், சென்மதி நிலுவையின் நடைமுறை கணக்கு மீதி என இன்னும் ஒரு சமன்பாட்டை கூட எங்களால் உருவாக்க முடியும். இவைகள் இந்த தலைப்பில் இருக்கின்ற முக்கியமான விடயங்களாக கருதப்படும். கணக்குகள் செய்வதாயின் கட்டாயம் இந்த தலைப்புகள் மீதும் நீங்கள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். இறுதியாக நாங்கள் தேசிய கணக்கீடு தொடர்பாக, தேசிய கணக்கீட்டில் உள்ளடக்க வேண்டிய முக்கியமான சில விடயங்கள் உள்ளடக்கப்படாமல் இருக்கின்றது. பயனுள்ள சில கொடுக்கல் வாங்கல்கள் உள்ளடக்கப்படாமல் இருக்கின்றது. இதனை நாங்கள் ஒரு குறைபாடாக கூட இனம் காண முடியும். முதலாவது, வீடுகளினுள் இல்லத்தரசிகளினால் மேற்கொள்ளப்படுகின்ற சேவைகளை பொறுத்த மட்டுக்கும் அது ஒரு வேலையாள் மூலம் மேற்கொள்ளப்பட்டால் உள்ளடக்கப்படுகின்றது. அதே நேரத்தில் அது வீட்டினுள் காணப்படுகின்ற இல்லத்தரசிகள் மேற்கொள்ளும் பொழுது உள்ளடக்கப்படாமை மிகப்பெரிய ஒரு குறைபாடாக கருதப்படுகின்றது. அதே போன்று எங்களுக்கு இயற்கையாக கிடைக்கின்ற சில இலவச வளங்கள் தேசிய கணக்கீட்டில் உள்ளடக்கப்படுவதில்லை. நிலமாக இருக்கலாம், அல்லது நீராக இருக்கலாம், காற்றாக இருக்கலாம், இயற்கையாக கிடைக்கின்றது என்பதற்காக தேசிய கணக்கீட்டில் அவை உள்ளடக்கப்படுவதில்லை. அதே போன்று மனித முயற்சியின்றி இயற்கையாக வளர்ச்சி அடைகின்ற சில இயற்கை வளங்கள் காணப்படுகின்றது.
முக்கியமாக வனவளம், வனவிலங்குகளாக இருக்கலாம். இவை போன்ற விடயங்கள் தேசிய கணக்கீட்டில் உள்ளடக்கப்படாத ஒரு குறைபாடு. அதே போன்று முறைசாரா பொருளாதார நடவடிக்கைகள் எவ்வளவோ நடைபெறுகின்றது. அவைகள் தொடர்பான தரவுகள் கணிக்கப்படுவதும் இல்லை, அவை தேசிய கணக்கீட்டில் உள்ளடக்கப்படுவதும் இல்லை, அதுவும் ஒரு குறைபாடுகள். ஏராளமான நேர் உற்பத்திகள் கணிக்கப்படுவதும் இல்லை, அது தொடர்பான தரவுகள் தேசிய கணக்கீட்டில் உள்ளடக்கப்படுவதும் இல்லை, அதுவும் ஒரு குறைபாடாக நாங்கள் இனம் காணலாம். அதே போன்று கற்றல், ஓய்வை பொறுத்த மட்டுக்கும் பொருளியலில் அது ஒரு பொருளாதார பண்டம். அந்த கற்றல், ஓய்வு தொடர்பான விடயங்கள் உள்ளடக்கப்படுவதில்லை. அதே போன்று வளங்களின் பெறுமதி மாற்றங்கள், விலை மாற்றங்கள் தேசிய கணக்கீட்டில் உள்ளடக்கப்படுவதில்லை. சூழலுக்கும் வளங்களுக்கும் ஏற்படும் பாதிப்புகள் கணிக்கப்படுவதும் இல்லை, தேசிய கணக்கீட்டில் உள்ளடக்கப்படுவதும் இல்லை. இவை போன்றவைகள் தேசிய கணக்கீட்டில் குறைபாடுகளாக இனங்காணப்படுகின்றன. தேசிய கணக்கீட்டின் நன்மைகளை பொறுத்த மட்டுக்கும் உங்களுக்கு தெரியும், தேசிய கணக்கீடு மதிப்பீடு செய்வதனால் தான் நாங்கள் துறை ரீதியான உற்பத்திகளை மதிப்பிட முடிகின்றது. விவசாயத்துறை, கைத்தொழில்துறை, சேவைகள் துறை. ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மதிப்பிட முடிகின்றது. பொருளாதார கட்டமைப்பில் ஏற்படுகின்ற மாற்றத்தை அளவிட முடிகின்றது. ஒரு நாட்டிற்கான வள கிடைப்பனவுகளை மதிப்பிட முடிகின்றது. ஒரு நாட்டின் வள பயன்பாடுகளை மதிப்பிட முடிகின்றது. மொத்த உள்நாட்டு சேமிப்பு, மொத்த தேசிய சேமிப்பை மதிப்பிட முடிகின்றது. தலா வருமானத்தை மதிப்பிட்டுக் கொள்ள முடிகின்றது. பொருளாதார அபிவிருத்தி, மக்கள வாழ்க்கை தரத்தில் ஏற்பட்ட முன்னேற்றம், பொருளாதார அபிவிருத்திகளை மதிப்பீடு செய்து கொள்ள முடிகின்றது. இது போன்ற விடயங்கள் தேசிய கணக்கீட்டின் நன்மைகளாக கருத முடியும். ஆகவே நாங்கள் 6 கட்டங்களாக இந்த வீடியோக்களை வடிவமைத்து உங்களுக்கு படிப்பதற்கு இலகுவான முறையில் தேசிய கணக்கீடு தொடர்பான தரவுகளை தந்திருக்கின்றோம், விடயங்களை விளக்கி இருக்கின்றோம், எங்களாலான முயற்சிகளை எடுத்திருக்கின்றோம். இதற்கு நான் முக்கியமாக SNA 2008 அறிக்கையை வாசித்து மாணவர்களுக்கு ஏற்ற விதத்தில் தகவல்களை தயாரித்திருக்கின்றேன். இது தவிர்த்த 2018ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ப்ரொஃபசர் டெனி அத்தபத்து அவர்களினுடைய சிங்கள புத்தகத்தினுடைய மொழிபெயர்ப்பினை அடிப்படையாக வைத்து உங்களுக்கு சில விடயங்களை விளக்கி இருக்கின்றேன். சில தகவல்களுக்காக ஆசிரியர் கையேட்டையும் பயன்படுத்தியிருக்கின்றேன். இந்த விடயங்களை அவதானித்து உங்களுக்கு பொருத்தமான விதத்தில் தேவையான தகவல்களை வழங்கியிருக்கின்றேன். மாணவர்கள் இது படிப்பதன் மூலம் தேசிய கணக்கீடு தொடர்பான உங்களது அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அது தொடர்பாக எங்களுடைய குழுவுடன் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை குறிப்பிடுமாறு கேட்டு தேசிய கணக்கீடு பாடத்திலிருந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.